பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வைக்கிறார், நமக்கு அற்புத சுகம் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். இது உங்களுக்காக உங்கள் மேலே ஆண்டவர் வைத்த அன்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதனால தான் தொடர்ச்சியாக தடையில்லாமல் அது நடந்து கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நாளில் கூட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீங்க தானே? இன்றைக்கி ஜெபிக்கணும், இயேசு ஒரு அற்புதம் செய்யணும், என் குழந்தைக்கு சுகம் கிடைச்சிடணும், என்னுடைய கணவருக்கு ஒரு அற்புதம் நடந்துடணும், என் மனைவிக்கு இன்றைக்கு ஒரு சுகம் கிடைச்சிட்டா நல்லது, என் தாயாருக்கு என் தகப்பனாருக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே ஆண்டவர் இந்த படுக்கையை மாற்றணும், இப்படி ஏதோ ஒரு காரியம் ஜெபத்துக்காக அவளோடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் ஜெபிக்க ஆயத்தமாகறாங்க, நான் பதில் கொடுக்கணும்னு சொல்லி சாட்சிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது சகோதரர் ராமதாஸ் சங்கரன் கோவில், அங்கிருந்து ஒரு சகோதரர் தன் அனுபவத்தை எழுதியிருக்கிறார். நான் 15 வயதிலிருந்தே மூக்குப்பொடி போடுவதற்கு பழகினேன். நாளடைவில் அடிமையாகவே மாறிவிட்டேன். என்னுடைய திருமணத்திற்கு பிறகும் இந்த பழக்கம் தொடர்ந்தது. நானே விட நினைத்தாலும் கூட என்னால் விட முடியாத அளவிற்கு மாறிவிட்டது. வீட்டில் எப்பொழுதும் பொடி டப்பா ஸ்டாக்கில் வைத்திருப்பேன். வீட்டில் இந்த பழக்கத்தை நிறுத்தச் சொல்லி யாராவது என்னிடத்தில் பேசினால் பெரிய சண்டையில்தான் முடியும். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். 2022 வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது பொடி போடும் பழக்கத்திலிருந்து விடுதலையான சாட்சியை நீங்கள் வாசித்தீர்கள். அப்பொழுது இயேசுவே, நானும் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பி பாரத்தோடு ஜெபித்தேன். விருப்பம், முதல்ல இதிலிருந்து நான் விடுதலை பெறணும்னு விரும்பணும், ஜெபிக்கணும். மறுநாள் காலையில் எழுந்ததுமே இரத்த வாந்தி எடுத்தேன். அதன் பிறகு எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பெரிய ஆச்சரியம், பொடி போட வேண்டுமென்ற எண்ணமே எனக்கு வரவே இல்லை. நான் பொடி போடுவதை நிறுத்தி 6 மாதத்திற்கு மேலாகிவிட்டது. இப்பொழுது என் வயது 65. கடந்த 50 வருடமாக எனக்கு இருந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரே நாள் ஜெபத்தில் விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 50 வருஷ அடிமைத்தனம், ஒரே நாள் ஜெபத்தில் விடுதலை. நீங்கள் மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு பாவ காரியம், புகைப்பிடிக்கிற பழக்கம், உங்களை கெடுத்து கொள்கிற, சரீரத்தை பாழாக்கிற பாவ காரியம், எத்தனை வருட பழக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு விரும்பி ஜெபித்தால் உங்களுக்கு விடுதலை தான். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். 2வது சகோதரி அபிஷா, கன்னியாகுமரி, அங்கிருந்து ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக தலைவலி இருந்தது. வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் தலைவலி வந்துவிடும். அந்த நேரத்தில் எனக்கு பயங்கர கோபம் வரும். யாரிடத்திலும் பேச எனக்கு பிடிக்காது. தைலம் தடவினாலும் மாத்திரைகள் போட்டாலும் தலைவலி சரியாகாது. வலியோடு படுத்தைதான் இருப்பேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் ஜெபம், வேத வாசிப்பு என்பதை பற்றி தெரிந்து கொண்டேன். அதுவரை நான் ஒரு பெயரளவு கிறிஸ்தவளாகத்தான் இருந்தேன். கிறிஸ்தவர்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும், அதன் அவசியம் என்ன என்பதை உங்கள் மூலம் நான் கற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2021 வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் நானும் தலைவலியோடு தான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நானும் பாரத்தோடு இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று என் தலை மீது கை வைத்து ஜெபித்தேன். ஜெபிக்கும் போதே எனக்குள் மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தேன். அந்த நிமிடமே வலி முற்றிலும் மறைந்து போனது. அதற்கு பிறகு இந்நாள் வரைக்கும் எனக்கு தலைவலி வரவே இல்லை. இப்பொழுது எல்லா வேலையும் சந்தோஷத்தோடு செய்கிறேன். எங்கள் வீட்டில் இப்பொழுது குடும்ப ஜெபம் செய்கிறோம். அதிகாலையில் எழுந்து தனி ஜெபமும் நான் செய்து வருகிறேன். 12 வருடமாக இருந்த தலைவலி பிரச்சனையிலிருந்து இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் என்னை வைத்திருக்கிறார்.
என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்த இயேசுவை துதித்து மகிழ்கிறேன். 12 வருட வியாதியிலிருந்து அற்புதமான சுகம். இன்றைக்கு ஜெபிக்கும் போது உங்களுக்கும் சுகம் கொடுக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்து சகோதரி ஜான்சி ராணி பாளையங்கோட்டை, அங்கிருந்து அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கடந்த 10 வருடங்களாக ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது. ஒரு நாளில் 3 வேளையும் மாத்திரை போட வேண்டியது இருக்கும். மாத்திரை போட கொஞ்சம் தாமதமானாலும் கூட படபடப்பாகிவிடும். எத்தனை மாத்திரை போட்டாலும் இரத்தத்தின் உயர் அழுத்தத்தினால் உச்சி, தலை, பிடரி, கை, கால் குடைவது மாதிரி வலி எடுக்கும். அதிகமாக கோபம் வரும். தலைவலி வரும்போது மண்டையே வெடிப்பது போன்று இருக்கும். நான் படபடப்பாக பேசும்போதே என் வீட்டில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், சீக்கிரம் மாத்திரை போடு என்று. இது அவர்கள் என் ஆரோக்கியத்திற்காக சொன்னாலும் கூட எனக்கு கோபம் வரும். இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் விசேஷமாக உயர் இரத்த அழுத்த வியாதியில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்தீர்கள். நானும் என் தலை மீது கை வைத்து எனக்காக ஜெபம் செய்தேன். மறுநாளிலிருந்து நான் சாப்பிட்டு வந்த மாத்திரைகளை விசுவாசத்தோடு நிறுத்திவிட்டேன். ஜெபித்ததிலிருந்து படபடப்பு, கோபம், கை, கால் மற்றும் தலையில் எந்த வலியும் இல்லை. ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. 1 மாதம் கடந்ததும் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது எனக்கு பிரஷர் நார்மலாக இருந்தது. இனி மாத்திரை தேவையில்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது 6 மாதங்கள் கடந்து விட்டது. நன்றாக இருக்கிறேன். 10 வருடமாக எனக்கு இருந்த ஹை பிளட் ப்ரெஷர் வியாதியை மாற்றி எனக்கு பூரண சுகந்தந்த இயேசுவுக்கு நன்றி. இரத்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், பிளட் ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய சரீரத்தில், அதனால் சோர்வு, மற்றவங்க மேலே கோபம் எல்லாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். ஜெபிக்க ஆயத்தமாகுங்க. இன்னொரு சகோதரி பாருங்கள், சகோதரி ஸ்டெஃபி திண்டுக்கல். இவங்களுக்கு என்ன நடந்து பாருங்கள், ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நான் கடந்த 3 வருடங்களாய் முதுகு வலியால் பாதிக்கப்பட்டிருந்தேன். முதுகு வலி இருப்பதினால் என்னால் நேராக அதிக நேரம் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, ரொம்ப நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கவும் முடியாது. எப்பொழுதும் முதுகில் குத்துவது போன்ற பயங்கரமான வலி இருக்கும். இரவில் தூங்கும்போது கூட தலைக்கு ஒரு தலையணை, முதுகுக்கு ஒரு தலையணை வைத்தால்தான் என்னால் படுக்கவே முடியும். நான் வேலை பார்க்கும் இடத்தில் கூட என் முதுகுக்கு பின்னால் தலையணை வைத்திருப்பேன். எனக்கு இப்பொழுது 28 வயது. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு மிகுந்த வருத்தம் இருந்தது. எப்பொழுதும் என் முதுகில் தைலம் தடவித்தான் இருப்பேன். என்ன மாத்திரைகள் போட்டாலும் ஒரு நாளும் என்னுடைய வலிக்கு தீர்வு கிடைத்ததே இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து குடும்பமாக நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் 2வது சனிக்கிழமை அன்று நேரலை நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது என் அம்மா என் முதுகில் கையை வைத்து எனக்காக ஜெபித்தார்கள். அதே நேரத்தில் நீங்கள், ஸ்டெஃபி என்கிற வாலிப மகளே, உங்களுடைய முதுகுத்தண்டு பிரச்சனை இப்பொழுது மாறுகிறது என்று கர்த்தர் உங்களை தொடுகிறார் என்று கூறினீர்கள். அடுத்த நொடியே எனக்கு கரண்ட் ஷாக் அடித்தது போன்று இருந்தது. வலி முற்றிலுமாக மறைந்தது. அன்று போன வலி இன்று வரை வரவே இல்லை. இப்பொழுது எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். எதிர்காலத்தை குறித்து இருந்த எந்த கவலையும் இல்லை. 3 வருடமாக தொடர் முதுகுவலியில் இருந்த எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. திண்டுக்கல்ல அந்த மகளுக்கு திண்டுக்கல், நான் உட்காந்து பேசுகிறது 4 மாவடி. ஆண்டவர் பாருங்க பேரை சொல்கிறாரு. அந்த மகளுக்கு இருக்கிற பிரச்சனை இன்ன வியாதின்னு கரெக்டாக அவருடைய முதுகுத்தண்டு பிரச்சனை சொல்கிறாரு. சொன்ன மட்டும் போதாது, அந்த நிமிஷம் சுகம். எனக்கு அதான் யோசிப்பேன், அந்த நிமிஷம் அற்புத சுகம். அதோடு அந்த வலி மறைந்து சுகம் உண்டாக்கி விட்டது. பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் தொட்டு குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இலங்கையில், மலேசியாவில், சிங்கப்பூரில், அமெரிக்கா, கனடா, எந்த நாட்டில் இருந்தாலும்
விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு அற்புத சுகம். இன்னொரு சாட்சியை பார்த்த பிறகு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சகோதரி அமளி அந்தியூர், என் கணவர் கடந்த 22 வருடத்திற்கு மேலாக குடிப்பழக்கத்திற்கும் ஹான்சி என்ற போதை தரும் புகையிலை போடுகிற பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தார். எப்பொழுதும் போதையில் தான் இருப்பார். குடிபோதையில் யாரிடத்தில் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் எல்லோரிடத்திலும் சண்டைதான் போடுவார். வீட்டில் எப்பொழுதும் சண்டைதான். பேச்சுக்கு கூட நிம்மதி என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. அவர் சம்பாதிக்கிற பணத்தில் முக்கால்வாசி பணத்தை குடித்தே செலவழித்து விடுவார். நாங்களும் அவருடைய குடிப்பழக்கம் மாற எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டோம். அவரே நினைத்தாலும் கூட குடியை விட முடியாத அளவிற்கு அவருடைய அடிமைத்தனம் இருந்தது. கொரோனா வியாதியில் ஊரடங்கு காலத்தில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நாட்களில் குடி போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் விடுதலைக்காக நீங்கள் அடிக்கடி ஜெபித்தீர்கள். மனைவிமார்கள் கணவர் குடித்தால் அவரிடம் சண்டை போடக்கூடாது, அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் கூறினீர்கள். நாங்கள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர் வீட்டுக்கு வரமாட்டார். எனவே ஒரு நாள் எங்கள் வீட்டின் குடும்ப ஜெபத்தில் என் கணவரின் தலை மீது கை வைத்து நானும் என் பிள்ளைகளும் ஜெபம் செய்தோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த நேரத்தில் பயங்கரமாக அலறி அவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் அவர் எழுந்ததுமே அவருக்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம். மறுநாளிலிருந்து என் கணவர் குடிக்கப் போகவில்லை. குடிக்கிற எண்ணமே அவருக்குள் இல்லை. இப்பொழுது 2 வருடங்கள் ஆகிறது. தினமும் குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறார். அதிகாலையில் எழுந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறார். வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கிறது. நாங்கள் குடும்பமாக இயேசுவுக்கு ஊழியம் செய்து வருகிறோம். 22 வருடம் குடிப்பழக்கத்திற்கும் ஹான்ஸ் போடும் பழக்கத்திற்கு அடிமையாயிருந்த என் கணவரை விடுதலையாக்கி பிறருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ செய்த இயேசுவுக்கே குடும்பமாய் நன்றி செலுத்துகிறோம். 22 வருடம் மதுபான பழக்கம். பாருங்க, மனைவியும் பிள்ளைகளை சேர்ந்து கை வைத்து ஜெபித்தாங்க. அந்த ஆவி அவரை தள்ளிவிட்டு போய்விட்டு, அது குடிவெறியின் ஆவி. சில பாவங்களுக்கு பின்னால் அந்த ஆவி கரியை செய்யும். குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, அந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி, எரிச்சலின் ஆவி, இது மாதிரி அந்த ஆவிதான் அந்த மாதிரி பாதிப்பை உண்டாக்கும். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளும்போது அது விலகிவிடும், போய்விடும். அது போயிட்டாலே இவங்க மனம் ஒரு புது மனுஷியாய் மாறி விடுவாங்க. இன்றைக்கு என்ன மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் நீங்கள் இப்போ இன்றைக்கி ஜெபிக்கணும். சரி, 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு அருமையான சிறு பெண் வாணிஸ்ரீ, முன்னீர் பள்ளம், திருநெல்வேலியிலிருந்து முன்னீர் பள்ளத்தை சார்ந்த ஒரு சிறுமி வாணிஸ்ரீ என்கிற ஒரு மகள், 10 வயசு நினைக்கிறேன். அந்த மகள் என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னு கேளுங்க. வயசு சிறு பெண், ஒரு பயத்தின் ஆவி. சின்ன பிள்ளைகளை கூட அந்த ஆவி பிடித்து அவங்களுடைய வாழ்க்கையால் கழித்து விடும். பெற்றோர் பிள்ளைகள் சொல்கிறத நல்லா கவனித்து, அது சும்மா நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு நினைக்கிற சாதாரணமாக எடுக்காதங்க. நீங்கள் ஜெபத்துக்கு கவனம் செலுத்தி பிள்ளையுடைய விடுதலைக்கு ஆட்சேபிக்கணும். பாருங்கள், தற்கொலையின் ஆவி, பயத்தின் ஆவி அவளை பயமுறுத்தி கொல்லுவதற்கு முயற்சி பண்ணி இருக்கிறாரு. ஆனால் அவள் ஜெபத்துக்கு வந்தபோது 10 வயசு தான், ஆண்டவர் தன் பாவத்தை உணர்த்தினார். பாவத்தை அறிக்கை செய்து நான் ஜெபம் பண்ணினேன், அப்போ எனக்கு விடுதலை கிடைத்தது. 10 வயசு பிள்ளை என்னங்க பாவம் செய்திருக்கோம்? அவளே சொன்னார்ல. அதே மாதிரி குட்டி பிள்ளைகள், நீங்கள் அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுகிறீங்களா, கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா, அதெல்லாம் கூட தான் பாவம். அதெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி இனி நல்ல பிள்ளைகளாக, ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த சாட்சி மூலமாக பேசுகிறார். அந்த மகள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்த உடனே பிசாசு போய்விட்டது, அந்த ஆவி விலகி விட்டது. பாருங்க, நல்ல விடுதலை. இது மாதிரி சின்ன பிள்ளைகள் பயத்தில் இருக்கீங்களா, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பி, ஒரு பயம் உள்ளத்துக்குள்ளே இருக்குதா, இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கை செய்து. சரி, இன்னொரு சாட்சி நாம் பார்க்க போகிறோம். சகோதரர் சாட்சி, சென்னை சார்ந்த சகோதரர் சாட்சி, அவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்தது. சகோதரர்கள் நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு பழக்கத்துக்கு, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா, இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு கவனிங்க. அதே மாதிரி 6 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தில் 75% மறுபானத்திற்கு,
கோடிகள் அதனால் இழப்பு. குடும்ப சமாதானம் போச்சு, பணம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, நிம்மதி போச்சு. பாவம் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குது இல்லை? நம்மெல்லாம் ஜெபிச்சொல்ல இந்த மதுபான அடிமைத்தனத்திற்கெல்லாம் விடுதலை ஆகணும்னே. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக சாட்சிகளை நிறுத்துகிறார் பார்த்தீங்களா? நிறைய பேர் விடுதலை பெற்று நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் அற்புதமாய் பதில் தருகிறார். என் அன்பு சகோதரருக்கு எவ்வளோ அற்புதமான விடுதலை. இன்னைக்கு குடும்பமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கல்ல. உங்களுக்கு அந்த விடுதலை வேணும்ல. யாரோ ஒரு சகோதரன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை அழித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை குடிகாரன் நீ வெறுக்கல, நீ பாவி நீ ஒதுக்கல, நீ வா, நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கு இப்போ வீட்டில் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். சில சமயம் நீங்கள் இப்போ அது விடுதலை முகாம் 3 நாள் தங்கி ஜெபிச்சாங்க. இப்போவும் இங்கே வர்றவங்க சிலர் 2 நாள் 3 நாள் தங்கி ஜெபம் பண்ணி சுகம் பெற்று விடுதலை பெற்று போகிறாங்க. என்ன நாள்மாவடியில் இங்கே தங்குறதுக்கு இடவசதி உண்டு. குடும்பமாக கூட நீங்கள் வந்து தங்கலாம். ஏன்னா தினமும் காலையிலையும் மாலையிலையும் 2 முறை விடுதலை ஜெபம், அதாவது சுகமளிக்கும் கூட்டம் நடக்கிறது. காலையில் 11 மணி, மாலையில் 4 மணிக்கு 2 சமயம் கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து குடும்பமாக தங்கியிருந்து நீங்களே ஜெபிக்கணும், நீங்களே விடுதலை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மாதிரி தங்கி நீங்கள் ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ இருக்கிற இடத்துல விடுதலை. இப்போ ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், 22 வருஷம் குடிப்பழக்கத்திலேருந்து ஒரு சகோதரனுக்கு விடுதலை. இவங்களுக்கு 15 வருஷம் குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை. அப்புறம் முதுகுத்தண்டு பிரச்சனை, ஒரு வாலிப மகளுக்கு சுகம் பாருங்கள். 10 வருஷம் ஹை பிளட் ப்ரெஷரில் பாதிப்பு, 12 வருஷம் தலைவலி, ஐயோத பாடுகள், 50 வருடம் இந்த பொடி போடுகிற சில பாவ பழக்கம், இதுலேருந்தெல்லாம் விடுதலை. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், சிலருக்கு சுகம் வேணும். எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், இந்த பழக்கம் மாறணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும் அப்படி சொல்கிறவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, அந்த பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்கே வியாதி இருக்குது, கண்ணில் சுகம் வேணும்னா கண்ணில் கை வைங்க, காதில் சுகம் வேணும்னா காதில் விரல் வைங்க. எங்கே பாதிப்பு இருக்கிற அந்த இடத்துல கை வைத்து, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகணும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும் அப்படி ஜெபிக்கணும். பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி இருந்தால் நெஞ்சில் கை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பயத்தின் ஆவி விலகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பயப்படுத்துகிற சொப்பனங்கள் மறைந்து போகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். யாரோ ஒரு சகோதரி உங்கள்கிட்ட ஒரு ஆவி பேசுது, அது காதில் கேட்குது, அதனால் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, இரவும் பகலும். இன்றைக்கி இருதயத்தில் கை வச்சு, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே விலகிப்போ, என்கிட்ட பேசாத, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுறேன்னு சொல்லுங்கள். நான் இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இப்போ ஜெபிக்க போகிறோம். சரியா? 5 நிமிடம் உங்களுக்கு டைம். நீங்களே ஜெபிக்கணும். இருதயத்தில் கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறீங்களே நன்றி, இத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம், இத்தனை பேருக்கு அற்புத சுகம் தந்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொடும், எனக்கு விடுதலை தாரும். கேளுங்க சகோதரனை, ஜெபம் பண்ணுங்க, மகளே ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இன்றைக்கு என்னை தொடுங்க, உம்முடைய இரத்தத்தினால எனக்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே என்னை தொடர்ந்து வருகிற இந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தில் சுகம், என் லங்ஸில் சுகம், என் லிவரில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே என் கிட்னியை தொடுங்கப்பா, டயாலிசிஸ் பண்ணுறேன்னு, என் சிறுநீரகத்தை புதுசாக மாற்றுங்க, இயேசுவின் நாமத்தில் என் சிறுநீரகம் செயல்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயல்படுவதாக. வாய் திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தில் என் சிறுநீரகம் செயல்படுவதாக, என் சிறுநீரகத்தில் சுகம் உண்டாவதாக. சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விடுதலை. குழந்தைகள் வியாதிப்பட்டவங்க மேலே கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அதை சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். இந்த பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பில்லிசூனி ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்படி சொல்லி ஜெபிங்க. குடும்பமாக ஜெபிக்கிறீங்க. சிலர் கணவர் மேலே கை வைத்து ஜெபிக்கிறீங்க. அவருக்கு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. உங்கள் கணவருடைய மரணக்கட்டு மாறுகிறது. சகோதரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருடைய மரணக்கட்டை உங்கள் நிமித்த ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த மரண படுக்கை மாறுகிறது. இந்த நாளிலிருந்து விடுதலை, சுகம். பாவக்கட்டு அறுக்கப்படுகிறது. சூதாடுகிற பழக்கம், அதனால பணத்தை இழந்து குடும்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரனுக்காய் ஒரு சகோதரி ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். பாவக்கட்டு அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாலிப மகளை உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த பாவத்தை விட முடியுமான்னு நினைக்கிற இயேசு விடுதலை தருகிறார் உனக்கு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. என் குழந்தைக்கு சுகம் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. என் கணவருக்கு சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், என் குடும்பத்துக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய வெளிச்சம் வரட்டும். பிசாசின் கிரியைகள், மந்திரவாத பில்லிசூன்யங்கள் அழியட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவே, உம்முடைய வெளிச்சம் எங்கள் வீட்டுக்குள்ள வரட்டும். சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கிறது. சில வீடுகளுக்குள் ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருளின் வல்லமை அழிகிறது. அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. காரணம், இயேசுடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வருகிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதோ விடுதலை உங்களுக்கு. பலருடைய எலும்புகள் என்று இயேசு தொட்டு குணமாக்குகிறார். முதுகு எலும்புகள், தோல் பட்டையில் உள்ள எலும்புகள், கழுத்து எலும்புகள், அந்த ஜாயிண்ட் எலும்புகள், கைகள் கால்களை எலும்புகள். நிறைய பேருக்கு இன்றைக்கு எலும்புகளிலே சுகம். அந்த எலும்பு போன் பிரச்சனை எல்லாம் மாறுகிறது. வலிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. எழும்புங்க, நடங்க, கை கால்களை பயன்படுத்துங்க, உயர்த்துங்க கையை. வாத கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, உமக்கு நன்றி. கற்பத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற சகோதரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இதுக்காக ஜெபிக்கலையேன்னு நினைக்கிறீங்க. இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டார். நீங்க ஜெபிச்சீங்க, உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனக்கு தானா நீ நினைக்கிறீங்க. உங்களுக்கு 2 முறை கரு சிதைவு ஏற்பட்டு நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க. கர்ப்பப்பை பலவீனமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. உங்களை தான் ஆண்டவர் சொல்றார், உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் கர்ப்பத்தை ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்ப்பம் பலவீனமா இருக்கன்னு பயப்படாதுங்க. அது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கிறீங்களா? கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம், எங்களுக்கு அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டாங்கப்பா. வேறு யாரிடத்தில் அவங்க போவாங்க? வேறு யார் உதவி செய்ய முடியும்? நீங்கள் தான் அவங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தீங்க. நீங்கள் தான் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் செய்துட்டீங்க. அதற்காய் நன்றி. ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து மகிழ்ச்சி அடையும்படி செய்யும். பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் நன்றி. வியாதிகள் விலகினதற்காய் நன்றி. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டா. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரை துதிங்க.